Hi guys, welcome to the Learn English Smart channel. இந்த வீடியோவில் சில முக்கியமான கீரைகளின் ஆங்கில பெயர்களை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். முதல் இமேஜில் இருப்பது அகத்திக்கீரை. இதன் ஆங்கில பெயர் பிரவுன் எம்ப். இரண்டாவது இமேஜில் இருப்பது சிறுகீரை. இதன் ஆங்கில பெயர் கிரீன் அமரந்த். முதல் இமேஜில் இருப்பது அறுகீரை. அரைக்கீரை என்று கூறக்கூடாது. உழவர்கள் இதனை வேரோடு பிடுங்காமல் வேரை மண்ணுக்குள்ளேயே விட்டுவிட்டு இலைப்பகுதியை மட்டும் அறுத்தெடுப்பார்கள். வேரிலிருந்து மீண்டும் செடி வளரும். இப்படி அறுத்தெடுப்பதால் இதனை அறுகீரை என்கின்றோம். இதன் ஆங்கில பெயர் ரெட் அமரந்த். இரண்டாவது இமேஜில் இருப்பது பிரண்டை செடி. இதன் ஆங்கில பெயர் வெல்ட் கிரேப். முதல் இமேஜில் இருப்பது சுண்டைக்காய். இதன் ஆங்கில பெயர் டர்க்கி பெரி. இரண்டாவது இமேஜில் இருப்பது மணத்தக்காளி கீரை. இது குடல் புண்ணிற்கு மிகவும் நல்லது. இதன் ஆங்கில பெயர் சன்பெரி. முதல் இமேஜில் இருப்பது ஆவாரம் பூ. இதன் ஆங்கில பெயர் டேனஸ் கேசியா. இரண்டாவது இமேஜில் இருப்பது பருப்புக்கீரை. இதன் ஆங்கில பெயர் பர்ஸ்லேன். முதல் இமேஜில் இருப்பது மூக்கரட்டைக்கீரை. இதன் ஆங்கில பெயர் ஆக்வீட். இரண்டாவது இமேஜில் இருப்பது முடக்கற்றான் கீரை. இது முடக்குவாத நோய்க்கு மிகவும் பயனுள்ள கீரை. இதன் ஆங்கில பெயர் பலூன் வைன். முதல் இமேஜில் இருப்பது நெல்லிக்காய். அவை பாட்டி நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பதற்காக அவருக்கு அதியமான் இக்கனியை கொடுத்தான் என்பது வரலாறு. இதன் ஆங்கில பெயர் இந்தியன் கூஸ்பெரி. இரண்டாவது இமேஜில் இருப்பது குப்பைமேனி. பூரான் போன்ற விஷப்பூச்சி கடிக்கு இதனை அரைத்து பற்று போடுவார்கள். இதன் ஆங்கில பெயர் இந்தியன் நெட்டில். முதல் இமேஜில் இருப்பது கொடி பசலை. இதனை உணவில் சேர்த்தால் இதயத்திற்கு நல்லது. இதன் ஆங்கில பெயர் மலபார் ஸ்பினேச். இரண்டாவது இமேஜில் இருப்பது கீழா நெல்லி செடி. இது மஞ்சள் காமாலை நோய்க்கு மிக சிறந்தது. இதன் ஆங்கில பெயர் ஸ்டோன் பிரேக்கர் பிளான்ட். முதல் இமேஜில் இருப்பது வல்லாரை. இது ஞாபக சக்திக்கு நல்லது. நல்லாரை காண்பதும் வல்லாரை உண்பதும் சாலச் சிறந்தது என ஒரு பழமொழி உள்ளது. இதன் ஆங்கில பெயர் இந்தியன் பென்னிவர்ட். இரண்டாவது இமேஜில் இருப்பது பொன்னாங்கண்ணி கீரை. இதனை உணவில் சேர்த்தால் பொன் போன்று ஆகும் கண்கள். இதன் ஆங்கில பெயர் ஜாய் வீட். முதல் இமேஜில் இருப்பது தூதுவளை. இதன் ஆங்கில பெயர் ஈலியோட்ரோப். இரண்டாவது இமேஜில் இருப்பது தவணம் அல்லது மரிக்கொழுந்து. இது மிகுந்த நறுமணம் கொண்டது. இதனை திருமணத்தின் போது வரவேற்பு வாசலில் ஒரு கட்டாக அல்லது ஒரு கொத்தாக தருவார்கள். இதன் ஆங்கில பெயர் லேடிஸ் லவ். லேடிஸ் ஃபிங்கர் என்றால் வெண்டைக்காய் என்பதை நாம் அறிவோம். முதல் இமேஜில் இருப்பது கோவைப்பழம். இதனை பெண்களின் உதட்டிற்கு கவிஞர்கள் ஒப்பிட்டு பேசுவார்கள். இதற்கு ஆங்கிலத்தில் ஐவி காட். இரண்டாவது இமேஜில் இருப்பது அருகம்புல். இதனுடைய ஜூஸ் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இதற்கு ஆங்கிலத்தில்
அரியலி கிராஸ். முதல் இமேஜில் இருப்பது மஞ்சம் புல். இது மாங்காயை பழுக்க வைக்க பயன்படுகிறது. இதன் ஆங்கில பெயர் லெமன் கிராஸ். இரண்டாவது இமேஜில் இருப்பது தர்பை புல். இது சுப மற்றும் அசுப நிகழ்ச்சிகளின் போது பயன்படுத்தப்படுகிறது. இதன் ஆங்கில பெயர் குசா கிராஸ். முதல் இமேஜில் இருப்பது தாழம்பூ. இது நறுமணம் மிக்கது. பெண்கள் இதனை தங்கள் தலையில் சூடிக்கொள்வார்கள். இதன் ஆங்கில பெயர் ஸ்க்ரூ பைன். இரண்டாவது இமேஜில் இருப்பது மருதாணி. இத்தழையை அரைத்து மெகந்தி போட்டுக் கொள்வார்கள். இதன் ஆங்கில பெயர் என்ன லீவ்ஸ். முதலாவது இமேஜில் இருப்பது முளைக்கீரை. இதன் ஆங்கில பெயர் டெண்டர் அமரந்த். இரண்டாவது இமேஜில் இருப்பது பண்ணைக்கீரை. இதன் ஆங்கில பெயர் வைல்டு காக்ஸ் கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டுகளை எழுதுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.